ये फोटो फ्लैश இந்த பார்த்தீங்கன்னா 7 ஷாட். இது எப்படி ஓரியோ பார்க்க போகிறோம். ஸோ மேலே மேலே போய் ஸோ ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துருவோம். பில்லால் வருது. மேலே மேலே போகுமா ஃபஸ்ட்டு வந்து இப்போ ட்ரோன் எடுத்துகிட்டு வந்துட்டு அதான் செக் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு நம்ம ஆர்டர் பண்ணி வந்திருக்கக்கூடிய பட்டாசை வந்து டெஸ்டிங் பார்க்க போகிறோம். ஸோ தீபாவளிக்கு இன்னொரு 10-15 நாள் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். பார்த்துருவோமா? வாங்க பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கண்ணன் கிராக்கர்ஸில் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கக்கூடிய பட்டாசு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 12,000 ஒர்த்து. ஸோ மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது, கீழேயும் ஒரு பாக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம செலக்டடாக, ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் பஸ்டிங் பண்ண போகிறதில்ல, செலக்டடாக வந்து பார்த்திங்கன்னா சில ஐட்டம்ஸ் எடுத்து அதை மட்டும் நம்ம பஸ்டிங் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரோன் ஹெலிகாப்டர். ஸோ இது போல் வந்து நம்ம என்னென்னலாம் இப்போ பஸ்டிங் பண்ண போகிறோமோ அதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு உங்கள்கிட்ட நான் ஷோ பண்ணிவிட்டு அதை ஒன்று நான் பஸ்டிங் பண்ணி போகிறேன். எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, இந்த ஷாப்பில் நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம குவாலிட்டி செக்கிங்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை தான் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம ஆர்டர் பண்ணதில் டெஸ்டிங்காக சில ப்ராடக்ட்லாம் எடுத்து வெளில வச்சிட்டோம். இதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து டெஸ்டிங் பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு வந்து ஃபங்க்ஷன் இருக்குங்கிறது தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்ம சிவகாசியில் ஆர்டர் பண்ண வேண்டி தான். வாங்க 1 by 1 பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்டிங்கில் ட்ரோன் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வந்து இது ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத பார்த்துடலாம். முதல்ல வெளில எடுத்துடலாம். ஸோ ஒரு ட்ரோன் வெளில எடுத்தாச்சு. இது வாங்க யூஸ் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ட்ரோன் எடுத்துகிட்டு வந்துட்டு அதான் செக் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ டெஸ்டிங் பண்ண போகிறது வந்து ராக்கெட் பாம். இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஐஸ் அப்படிங்கிற ஒரு கிராக்கர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறது தெரியல, புதுசாக இருக்குது, ஓப்பன் பண்ணுறதுக்கும் டஃப்பாக தான் இருக்குது. எடுத்தாச்சு, வாங்க வச்சு பார்த்துருவோம். ப்ளூ ஐஸ் அப்படிங்கிற கிராக்கர் எடுத்தாச்சு, வாங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஃப்ளாஷ். இந்த ஃபோட்டோ ஃப்ளாஷ் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நானே வந்து வெடிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து யூஸ் பண்ணதே இல்லை, ஃபஸ்ட் டைம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அப்படியே அப்படியே அதான் அப்படியே சென்ட்ரா வச்சு சென்ட்ரா அதை பார்க்காத, அப்படியே சென்ட்ரா வச்சு பார்க்காத, அதை மட்டும் பார்க்காத, ரெசிபி பார்க்காத, கண்ணை முடிக்க. நெக்ஸ்ட் டெஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஷாட். இது எப்படி வெடிக்குதுன்னு பார்த்துருவோம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 சாட்டு. ஸோ பாக்ஸ் எடுத்தாச்சு. இப்போ இதை எப்படி வெடிச்சு பார்த்துருவோம். மேலே போவோம், மேலே போவோம், மேலே போவோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரியோ பார்க்க போகிறோம். ஸோ இதனோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். இது ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்துச்சு. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத பார்த்தா தான் தெரியும். வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டான்சிங் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் நான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறதையும் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்கேட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விசிலிங் ராக்கெட் தான் வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது 140 ரூபா கிட்ட வந்துச்சு. இது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத நம்ம யூஸ் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. நான் அதே போல் செம்மையாக போகும்னு நினைக்கிறேன். மேலே மேலே போய். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விசிலிங் ராக்கெட் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்து வந்து 3 சவுண்டு ராக்கெட் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு போகுதுங்கிறத பார்த்துருவோம். த்ரீ சவுண்ட் ராக்கெட் வந்து விடும்போது சமம் ஆயிடுச்சு. ஸோ கீழே வந்து விழுந்து பாட்டில் உடஞ்சி அந்த ராக்கெட் வந்து அப்படியே வீட்டு வாசலில் போய் விழுந்து ஆடெல்லாம் பயந்துருச்சு. சமம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லூமினாஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு தான் வந்து டெஸ்டிங் பார்க்க போகிறோம். ஸோ எடுத்தாச்சு, வாங்க டெஸ்டிங் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஸ்பாட் ஸ்பெஷலு. இதனுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அது நிறைய பேர் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க யூடியூப்பில். நாம் இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், எப்படிங்கிறது ரியலாக இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பின்னாடி வேறு சேஃப்டி முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டு மேலே போய் வெடிக்கிறதுன்னு நினைக்கிறேன். பட் மேலே போய் வெடிக்கிறதா இல்லை கீழே ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரில. இல்லைனா ஒரு விசிலிங் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் லாஸ்ட் டைம் ஒன்று நான் யூஸ் பண்ணது இருந்துச்சு. ஒருவேளை அந்த மாதிரி கூட விசிலிங் மாதிரி கூட இருக்கலாம். ஸோ ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத ஒன்று தான் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஜோ அப்படிங்கிற ஒரு அவுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஜெயராம் பிராண்டு. இது எப்படி வந்து இந்த அவுட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறதையும் பார்த்துருவோம். இப்போ ஃப்ரண்டில் ஃபஸ்ட்டு பார்த்து நல்லா இருந்துச்சு. இது வந்து அவுட்டு மேலே போய் அடிக்கிறது. பார்த்துருவோம் இது எப்படி இருக்குன்ட்டு. மேலே போவோம், மேலே மேலே போவோம், மேலே போவோம், கரெக்டாக பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கோட்டி. ஸோ இது வந்து சிவகாசி ஃபயர் ஒர்க்கு. ஸோ இந்த பிராண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்தலாம். நல்லா பிக் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஸ்பாட் தான், நல்லா பெருசாக இருக்குது. இதனோட ஃபங்க்ஷன் எப்படிங்கிறத செக் பண்ணுவோம். நல்லா சென்டராக பார்த்துக்கோ.
நெக்ஸ்ட் ஒரு பிராண்ட் இது என்னன்னு தெரியல, இதுவும் மேலே போய் வெடிக்கிற அவுட் மாதிரி தான் தெரியுது. இதையும் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ தாரா 9 தாரா ஃபோட்டோ போட்டிருக்காங்க, பில்லால் வருது. மேலே போகுமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜோட்டா பீம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டோன் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். டேப்லெட் மாதிரி இருக்குது, வாங்க டெஸ்ட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்கு. இதனோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இதை ட்ரை பண்ணுறோம். செல்ஃபி ஸ்டிக். ஓ, செல்ஃபி எடுக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான சாட்டை, 4 அடி சாட்டை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அவுட்டுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும், அவுட் மாதிரி தான் தெரியுது. யா ரைட், அவுட்டு தான். பார்த்துருவோம். ஸ்கை ஷாட். மேலே போகும். கரெக்டாக பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் சக்கரா. ஃபைனலி இன்னொன்று 2 3 தான் இருக்குது. நம்ம ஃபைனல் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். எந்த அளவுக்கு எவ்வளோ டைமிங் எடுக்குதுன்னு, அது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதை பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பம்பரம். ஸோ இது எப்படி இருக்குங்கிறது, இதோட ஃபங்க்ஷன் எப்படிங்கிறது நம்ம பார்த்துருவோம். சுத்தது. ஃபைனல் டெஸ்டிங்காக வந்து இந்த பிஸ்டன் டெஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஸ்டனுக்குனே வந்து பார்த்தீங்கன்னா தோட்டா மாதிரி ஒரு புல்லட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பிடிச்சி இழுத்தமாக ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆனால் ஸோ இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கணும். இன்செர்ட் பண்ணி
உள்ள லோட் ஆயிரும். ஸ்டாப். இது போல் லாட் ஆஃப் வீடியோஸ் நம்ம சேனல் அப்டேட் ஆக போகுது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.